தியானம் செய்வது எப்படி அப்படின்னு அடுத்து சொல்லணும் இல்லையா? நேற்று வித்தியாசத்தை பற்றி, தியானம் தூக்கத்துக்குள்ள வித்தியாசத்தை பற்றி சொல்லியாச்சு. அதாவது புருவ மத்தியில் நினைத்து கொண்டு, மனதை புருவ மத்தியில் நினைத்து கொண்டு, கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களுடைய 2 விழிகளும் மூக்கு நுனியை பார்க்குமாறு நீங்கள் ஓம் சரவணபவ என்றோ, ஓம் நமசிவாய என்றோ, சிவய நம என்றோ ஏதேனும் ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொண்டு உங்களுடைய மூச்சை கவனித்து கொண்டு கண்ணை மூடியிருக்கும் நிலையிலேயே 2 கருவிழிகளும் மூக்கு நுனியை பார்த்திருக்குமாறு உங்களது மனம் புருவ மத்தியிலேயே நிலை கொண்டிருக்குமாறு செய்தால் உங்கள் உடலில் உள்ள அனைத்து பிராண வாயுக்களும் அந்த புருவ மத்தியிலேயே சென்று குவிந்து அந்த புருவ மத்தியில் நீங்கள் ஒரு ஜோதியை தரிசிக்க முடியும். இப்படியே நீங்கள் எவ்வளவு நேரம் மனதை சலனம் பெற்று இருக்க வைத்திருக்க முடியுமோ அதுதான் தியானம்.